Alhamdulillah, alhamdulillah, alhamdulillah wa kafa. وعلى عباده الذين مصطفى بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم الخمر زماء الاسم فقد قال أو كما قال عليه الصلاة والسلام நான் இங்கே எடுத்துள்ள தலைப்பு போதை ஒழித்த நபிகளார் விசுவாசிகளே மதுபானமும் சூதாட்டமும் விக்கிரக வணக்கமும் ஆம்பெரித்து குறி கேட்பதும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களாகும் ஆகவே அவைகளிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்வீர்களாக அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஜாஹிலிய கால மக்கள் மதுபான பிரியர்களாக இருந்தனர் இஸ்லாம் மதுபானத்தை கட்டம் கட்டமாக படிப்படியாக தடை செய்து இறுதியில் மதுபானத்தை முற்றாக ஒழித்தது ஆரம்பத்தில் மதுபானத்தில் உள்ள நன்மைகளை விட தீமைகள் அதிகம் என்று அல் குர்ஆன் கூறியது அடுத்த கட்டமாக போதை உள்ள நிலையில் தொழுகைக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்தது மூன்றாம் கட்டமாக சூரா அல் மாஇதாவின் 90-91 வசனம் இறங்கின அல்லாஹ் தஆலா இந்த இரு வசனங்களிலும் மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் சிற்குடன் இணைத்து குறிப்பிட்டுள்ளான் அருவருக்கத்தக்க செயல்கள் என்றும் வர்ணிக்கின்றான் மதுவையும் சூதையும் தவிர்ப்பதை வெற்றிக்கான வழி என்றும் கூறுகின்றான் மேலும் இவை இரண்டின் மூலமாகவும் ஏற்படும் சமூக ரீதியான தீங்குகள் என உறவுகள் அறுக்கப்படுவதையும் பகைமையும் வெறுப்பும் தோன்றுவதையும் குறிப்பிட்டுள்ளான் மேலும் திக்ரு தொழுகை முதலான ஆன்மீக சன்மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இவை இரண்டும் காரணமாக அமைகின்றன என கூறி இவற்றினால் விளையும் ஆன்மீக கேடுகளையும் அல்லாஹ் விளக்குகின்றான் இந்த அல் குர்ஆன் வசனங்களை நபி தோழர்கள் இறை விசுவாசிகள் எதிர்கொண்ட விதம் அற்புதமானது அல்லாஹ்வின் இந்த கட்டளைகளை செவிமடுத்தவுடன் மது கிண்ணங்களை கையில் வைத்துக் கொண்டிருந்தோர் அப்படியே அவைகளை தூக்கி எறிந்தார்கள் வீதிகளில் இருந்த மதுபான பீப்பாய்களை உடன் கட்டி வீதிகளில் ஓடவிட்டார்கள் இஸ்லாம் மதுபானத்தை ஹராமாக்கியுள்ளமைக்கான காரணம் அது போதை ஏற்படுத்துகின்றது என்பதாகும் எனவே ஒரு பானம் எந்த பொருளில் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் சேர்மானங்கள் எதுவாக இருந்தாலும் அது போதை ஏற்படுத்துகின்றது என்றிருந்தால் அது ஹராமானதாகவே கொள்ளப்படும் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தேன் அல்லது பால் அல்லது கோதுமை முதலானவற்றில் தயாரிக்கப்படும் ஒரு வகை மதுபானம் பற்றி வினவப்பட்டது அதற்கு நபி அவர்கள் சுருக்கத்துடன் பொருட்செறிவுடன் பின்வருமாறு கூறினார்கள் போதையை ஏற்படுத்தும் அனைத்தும் ஹம்ரு ஹராமாகும் மேலும் அதிக போதை ஏற்படுத்தக்கூடிய மதுபானங்கள் மட்டுமின்றி குறைவாக போதையை கொடுப்பவையும் ஹராமாகும் இந்த வகையில் மதுபானம் போன்றவற்றில் ஓரிரு விரல்கள் அறுத்துவதும் ஹராமானதாகும் மதுபானம் அருந்துவது மட்டுமின்றி அதை விற்பனை செய்வதும் ஹராமாகும் ஒரு முஸ்லிம் மதுபானம் படிக்கவோ விற்கவோ கூடாது மதுபானம் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை படிப்பவர் விற்பவர் வாங்குபவர் குடிப்பவர் சுமப்பவர் உட்பட மதுபானம் பரிமாற்றப்படுவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்களிப்பு செய்யும் 10 பேரை சபித்துள்ளார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் போதை ஹராமாக்கப்படும் முன் கைசான் ரலியல்லாஹு என்ற ஒரு நபி தோழர் இருந்தார் அவர் தன்னிடம் இருந்த அனைத்து பணத்தையும் வைத்து போதை பொருட்களை ஏற்றுமதி செய்து
எந்த ஒரு பிரச்சனையின் போதும் சிகரெட் புகைத்தல் மது அருந்துதல் என்பதையே தான் சினிமாவும் நாடகங்களும் காட்டப்படுகின்றன. எனவே எக்காலத்திலும் போதை என்பது எப்பிரச்சனைக்கும் தீர்வில்லை என்பதே இஸ்லாமிய கோட்பாடு. போதை பாவங்களின் தாய் என எச்சரிக்கும் இஸ்லாம் ஒருபோதும் மனித வாழ்க்கை சீரழிக்கும் செயலுக்கு துணை போகாது, போகவும் விடாது. வாஹித தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போட்டியாளர்கள் பயப்படாம பேசுங்க. அடுத்த போட்டியாளர் யோகம் பிரியா. அளவற்ற அருளாளரும் அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர்களால் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நம் நெஞ்சில் எப்பொழுதும் இருக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெருமையை கூற வருவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த போட்டியின் காரணமாகவே அவரை பற்றி நான் படித்தேன். இப்படி ஒருத்தரை நாம் படிக்காமல்
அடுத்த போட்டியாளர் முகமது அஸ்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அகிலத்தையும் அண்டத்தையும் ஆளுகின்ற அல்லாஹ்வின் தஆலாவின் திருப்பெயரை கொண்டு நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பில் இப்போது எனக்கு தெரிந்த சில நிகழ்வுகளை உங்களோடு நான் பகிர வந்துள்ளேன். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் முன்மாதிரியாக இருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையை நாம் ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் அவர்கள் செய்த ஒவ்வொரு செயல்களும் முன்மாதிரிகளில் நிறைந்து காணப்படுகின்றன. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நபியை நீ லப்பனுக்கு சொந்தக்காரர் என்றும் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி எவர் ஒருவர் அதிகமாக அல்லாஹ்வை நினைக்கின்றாரோ அவரின் நபி முஹம்மது நபியின் அழகிய முன்மாதிரி உங்களிடத்தில் இருக்கிறது என்றும். கொஞ்சம் சிரித்து பாருங்க, அல்லாஹ்வே அழகிய முன்மாதிரி என்று கூறப்படும் போது நம்ம இருக்கும் சிலர் இன்று நடிகர்களும் நடிகைகளும் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவரை போல வாழ வேண்டும் என்று நரகத்தின் நெருப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. நபிகள் நாயகம் முறையில் 63 ஆண்டுகள் வாழ்ந்து காட்டினார்கள். அவரின் செயல்களை ஒவ்வொன்றும் நாம் பார்த்தோமேனால் ஒவ்வொரு விஷயத்திலும் முன்மாதிரிகளுக்கு நிறைந்து காணப்படுகின்றன. அவரை நாம் பின்பற்றினால் நம் வாழ்வுக்கு மிகவும் சிறந்தவையாகும். அவற்றிலிருந்து நமக்கு வாழ்வுக்கு தேவையான சில முன்மாதிரி தொழில்களை மட்டும் நாம் இப்போது காண்போம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சலாமை பரப்பினார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைநம்பிக்கை கொள்ளாதவரை ஒருவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஒருவர் அறியாதவரை முழுமையாக இறைநம்பிக்கை கொள்ள முடியாது. எவர் ஒருவர் தன்னுடைய சலாமையை அதிகமாக மற்றவருடன் பரப்புகிறாரோ அவரிடத்தில் அன்பும் அரவணைப்பும் வளர்வதற்காக சலாம் ஒரு வழிவகுக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதுபோன்று பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்ந்து காட்டியவரை நமது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சதகா பெருக்கம் தனது பேரனான ஹசன் ரலியல்லாஹு தஆலா சதகா பெருக்கமிலிருந்து ஒரு பேட்டமிழத்தை தனது வாயில் போட்டார்கள். அதனை கேட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை துப்பு என்று துப்ப வைத்து சதகா பொருட்களை நாம் சாப்பிடக்கூடாது என்று அவருக்கு அறிவுரை வழங்கினார்கள். அது மட்டுமின்றி பொய் பேசாமல் வாழ்வது அவரிடம் காணப்பட்ட அழகிய முன்மாதிரிகள் ஒன்றாகும். ஒரு முறை தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு தாய் தன் குழந்தையிடம் இங்கேவா நமக்கு ஒன்று தருகிறேன் என்று அழைத்தார். அதனை கண்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பெண்ணிடம் போய் உன் குழந்தைக்கு ஏதோ ஒன்று தருகிறேன்னு சொன்னாயே, ஏதாவது தருகிறாயா என்று கேட்டபோது அப்பெண் ஆம் பெருத்தமிழம் என்று அப்பெண் பதிலளித்தார்கள். அதனை கண்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் குழந்தைக்கு நீ ஏதோ ஒன்று தருகிறேன் என்று கூறி எதுவும் கொடுக்காமல் விட்டிருந்தால் ஒரு பொய் சொன்ன குற்றம் முன்னில் எழுதப்படும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அதுபோன்று வியாபாரத்தில் எந்த மோசடி செய்யாமலும் தன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர். வியாபாரிகள் அனைவருக்கும் முன்னுதாரணமாகவும் வாழ்ந்து காட்டியவர். ஒரு முறை தானியங்கள் விற்கும் ஒரு கடையை கடந்து சென்ற போது அடுத்த தானியங்கள் குவியலாக குவிக்கப்பட்டிருந்தன. அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கடையை குவியலுக்கு விட்டு பார்த்தபோது உள்ளே தானியங்கள் ஈரமாக காணப்பட்டது. அதை கண்டதும் அவ்வியாபாரியிடம் என்ன ஈரமாக காணப்படுகிறது என்று கேட்டபோது அவ்வியாபாரி ரசூலுல்லாஹ் 2 பேர் மலையால் நனைந்து விட்டது என்று கூறினார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நீங்கள் மக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டாமா, பார்த்து வாங்குவதற்கு நீங்கள் வைக்க வேண்டாமா இப்படி சொல்லிவிட்டு எவர் ஒருவர் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமின்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைக்கும் பணக்காரருக்கும் வேறு வேறாக பார்ப்பதை சொல்ல போனால் ஏழைகளிடம் அதிகம் நெருக்கமாக தான் காணப்படுகிறார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவிடம், ஆயிஷாவே, நீ உன் வீட்டுக்கு வரும் ஏழையை ஒருபோதும் எதுவும் கொடுக்காமல் திருப்பி அனுப்பிவிடாதே. உன்னிடம் உள்ள பேரித்தம்பழத்தில் அரை துண்டாவது கொடுத்து அவரின் மனதை திருப்திப்படுத்தவும். நீ எவ்வளவு உனக்கு நெருக்கமாக ஏழையை வைத்துக் கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உன்னை நெருக்கமாக ஆக்கிக் கொள்வான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். குர்ஆன் சுன்னாக்களை பேசும் நம்மிடத்தில் இது போன்ற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரிகள் நம்மிடத்தில் வந்தால் நம் வாழ்க்கை பயணத்திற்கும் ஈருலக உலக வெற்றிகளுக்கும் உதவியாக இருக்கும். இதோடு என் முறையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அடுத்த போட்டியாளர் நஸ்ரின் பானு.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونعمده صلي على تعالى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்ணுரிமை காத்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆம், சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு கல்வி உரிமை, எழுத்துரிமை, சுயமாக சம்பாதிக்கும் உரிமை, கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை, கணவனிடமிருந்து மனவிலக்கு பெறும் உரிமை, சொத்துரிமை, வாரிசு உரிமை என அனைத்து உரிமைகளையும் எவ்வித போராட்டமும் இன்றி பெண்களுக்கு வழங்கியது நமது இஸ்லாம். பெண்ணாக பிறந்தது பாவம் என்று எண்ணிய சமூகத்தினரிடையே பெண்ணுரிமையை பேணுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா அக்ரமன் நிஸா இல்லா கரீம் வலா அஹானஹுன்ன இல்லா லஈம். கண்ணியத்திற்குரியவனே பெண்களை கண்ணியமாக நடத்துவான், இழிவானவன் பெண்களை இழிவாக நடத்துவான் என்பது இதன் பொருளாகும். குழந்தையாய் கையில் தவழ்ந்து வளர்ந்து மலர்ந்து மங்கையாய் தலை நிமிர செய்தது நமது இஸ்லாம். பெண்கள் இல்லாத இந்த உலகம் சூனியப்பட்டு கிடக்கும். இந்த உலகம் படைப்பதன் நோக்கம் இல்லாமல் போகிவிடும். எனவே ஆண்களைப் போல பெண்களுக்கும் அனைத்து உரிமைகளையும் வழங்கியுள்ளது நமது இஸ்லாம். நீங்கள் வறுமையில் இருக்கும்போது அடுத்த போட்டியாளர் பவதர்ஷினி. அனைவருக்கும் வணக்கம். அல்லாஹ்வின் திருப்பெயரால் என் உரையை ஆரம்பிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உத்தம நபியின் ஒழுக்க மேம்பாடு. உத்தம நபியின் உரையாடல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சில வார்த்தை பேச வந்துள்ளேன். அவர் பேசும்பொழுது ஒவ்வொரு வார்த்தையையும் நிறுத்தி நிறுத்தி பேசுவதற்கான காரணம் என்ன? கேட்பவர் சரியான மனநிலையில் புரிந்து கொள்வதற்கு. அவர் பேசும்பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளையும் 3 முறை திரும்ப திரும்ப கூறுவார். ஏனென்றால் மிகவும் எளிதாக புரிந்து கொள்வதற்கு. எப்படி பாருங்கள், நாம் புரிந்து கொள்வதற்காக அவர் அந்த அளவுக்கு பேசுகிறார். நபி அவர்கள் பேசும்போது அடிக்கடி வானத்தை நோக்கி தனது பார்வையை உயர்த்துவார். நபி அவர்கள் குழந்தைகளின் மீது எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறார் என்றால், அவர்களை பார்த்தவுடன் மடியில் தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள், மிகுந்த அன்பு தருவார்கள், அவர்களின் தலையை தடவி விடுவார்கள். ஏனெனில் அவர்கள் மீது கொண்ட அன்புதான் அதற்கு காரணம். ஏன் அவர்கள் இந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறார் குழந்தைகளின் மீது? எல்லா குழந்தைகளும் நல்வழியில் செல்வதுதான் சரியான பாதையாகும். அதனால்தான் நபி அவர்கள் இந்த அளவு குழந்தைகள் மீது அன்பு காட்டுகிறார் என்றால் அதற்கு பெரிய காரணம் இருக்கிறது. என்னவென்று எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, நான் படித்ததில் சொல்கிறேன். நபி அவர்கள் அவரை பற்றி பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி.
அடுத்த போட்டியாளர் ரிஃபானா. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim ba'da a'udzu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim ta'muruna bil ma'rufi wa tanhauna 'anil munkari sadaqallahu al-aliyyul azim. Qala Nabi sallallahu alaihi wasallam innama bu'ithtu liutammima makarimal akhlaq. அகிலத்தை படைத்து அகிலத்தின் அசைவை அழகாக்கிய ஏழை புகழ்ந்தவளாய் ஒழுக்கத்தின் உயர்மா நற்குணத்தின் தாயகமா எம்பெருமான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெஞ்சில் ஏற்றியவளாய் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் சலாம் உரைத்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு உத்தம நபியின் ஒழுக்க மேம்பாடு. இஸ்லாம் மார்க்கம் மனிதனுக்கு தேவையான அதிகமான நல்பதேசங்களை வழங்கியுள்ளது. அதிலும் குறிப்பாக ஒரு மனிதன் தன் வாழ்வில் அன்றாடம் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கங்களை கற்றுத் தருகிறது. ஒரு மனிதனிடம் ஒழுக்கமில்லை என்றால் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிருக்கும். எனவேதான் மற்ற மார்க்கங்களை விட இஸ்லாம் மார்க்கம் அதிகமாக ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கும் போதிருந்தே ஒழுக்க சீடராகத்தான் இருந்திருந்தார்கள். ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கும்போது மக்கா என்னும் பள்ளிவாசலை கட்டுவதற்காக மக்கா என்னும் பள்ளிவாசலை புதுப்பிப்பதற்கான பணி நடைபெற்றிருக்கும். அப்பொழுது நபி அவர்கள் அதற்காக கல்லை எடுத்து கொடுக்க முயற்சிப்பார்கள். அவர்களால் இயலாத போது தன் கீழடையை அவிழ்த்து அதில் கல்லை எடுத்து கொடுக்க முயற்சி செய்வார்கள். அப்படி தன் கீழடையை அவிழ்க்க முயற்சிக்கும் போதெல்லாம் மயக்கமுற்று கீழே விழுவார்களாம். தன் கீழடையை அவிழ்க்க முயற்சித்ததனால்தான் நபி அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுவார்கள். நபி அவர்கள் ஒழுக்கத்தின் உறைவிடமாகவே இருந்திருக்கிறார்கள். இன்னும் நபி அவர்கள் கூறுகிறார்கள், நான் அனுப்பப்பட்டதே ஒழுக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக தான் என்று கூறுகிறார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னும் யாருக்கும் அவசரக்கும் அல்ல, உங்களில் சிறந்தவர் உங்களை நட்புறமுடையவரே என்று கூறுகிறார்கள். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் போது பெற வேண்டிய ஒழுக்கங்கள், சாப்பிடும் போது, தூங்கி எழுந்தவுடன், கழிவறைக்கு செல்லும் போது, கழிவறை விட்டு வெளியேறும் போது, இப்படி பல ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒருவர் வீட்டிற்கு சென்றால் அவர்களிடம் எப்படி அனுமதி கேட்டு செல்ல வேண்டும், இன்னும் ஒரு நோயாளியின் நடந்து சாய்க்கு சென்றால் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பல ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒரு வீட்டிற்கு சென்றால் வீட்டின் நடுப்பகுதியில் நிற்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். அவர்கள் அப்படி எச்சரித்தது மட்டுமன்று, அவர்களும் ஒருபோதும் அப்படி செய்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டிற்கு சென்றால் வீட்டின் வலது ஓரமாகவோ அல்லது இடது ஓரமாகவோ நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுவார்கள். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக என்று கூறி அனுமதி கேட்பார்களாம். அவர்கள் அனுமதி கொடுத்த பின்பே உள்ளே செல்வார்களாம். இப்படி ஒரு வீட்டிற்கு சென்றால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோயாளிகளை நலம் விசாரிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு நோயாளி நலம் விசாரிக்க சென்றால் அவருக்கு கிடைக்கும் நன்மை என்ன தெரியுமா? ஒருவர் காலை நேரத்தில் ஒரு நோயாளி நலம் விசாரிக்க சென்றால் மாலை நேரத்தில் ஒரு நோயாளி நலம் விசாரிக்க சென்றால் வந்தால் காலை வரையிலும் அவருக்காக 70,000 மலக்குமார்கள் துவா செய்து பாவமன்னிப்பு தேடுவார்களாம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒரு நோயாளி நலம் விசாரிக்க சென்றால் அவர்களிடம் பயமுறுத்தும் வண்ணம் பேசாதீர்கள், அவர்களிடம் நல்ல முறையில் பேசுங்கள், இன்னும் அவர்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நோயாளி நலம் விசாரிக்க சென்றால் அதிகமாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்களாம். இப்படி பல ஒழுக்கங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் பழிக்க மாட்டார்களாம், யார் மனதை புண்படும்படி பேச மாட்டார்களாம், யாருடைய குறையை ஆராய மாட்டார்களாம். ஒரு சமயம் அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்தோஷமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்களாம். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இன்னொரு மனைவி அவர்களை கடந்து செல்வார்களாம். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது கையால் லேசாக இடித்து சொல்வார்களாம், குள்ளமா இருக்கணும் போறான்னு சொல்லிட்டு செய்தி காட்டுவாங்களாம். அவங்க வாய்க்குள்ள இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க, ஒரு ஜாடையா தான் செய்வாங்க. அப்பயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எச்சரிப்பாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை, ஆயிஷாவே, நீங்க செய்த செயல ஒரு கடலை போய் கரைச்சிங்கன்னா அந்த கடல் முழுக்க அசுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிப்பாங்களா. நபி அவங்க நினைச்சிருந்தா விட்டுருக்கலாம், தன் அன்பு மனைவி தானே, அவன் தன் சகோதரியை தான் சொன்னா, அது விளையாட்டாக தானே சொன்னான், விட்டுருக்கலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அங்கேயும் அவங்களை எச்சரிப்பாங்க, தன் வீட்லயும் ஒழுக்கத்தை கடைபிடிச்சாங்க, இன்னும் தன்னுடைய அரசியலையும் ஒழுக்கத்தை கடைபிடிச்சாங்க, தான் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒழுக்கத்தை கடைபிடிச்சிருக்காங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழுங்கள், நான் கற்றுக் முறையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். இன்னும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். மிக அழகான ஒழுக்கங்களை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். இஸ்லாம் மார்க்கம் மனிதனை சிந்தித்துவதற்காகவும் மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்காகவும் அவன் பேச்சிலும் அவன் சிரிப்பிலும் இன்னும் அவன் ஒவ்வொரு அசைவிலும் ஒழுக்கத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தை திருக்குர்ஆன் ஷரீஃப் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் கற்றுத் தருகிறது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இஸ்லாம் கற்றுத்தரும் ஒழுக்கத்தை ஒரு மனிதன் அவன் வாழும் காலங்களெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தால் அவன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவான் என்று நற்செய்தி கூறுகிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் நாம் அனைவரும் வாழ்ந்து அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிது தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் ரைஹானா பர்வீன். अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन अस्सलातु वस्सलामु अला मन ला नबिय बाद अम्मा बाद फक़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अलीम वल क़ुरआनिल मजीद या अय्युहन नास तक़ू रब्बकुम अल्लज़ी ख़लक़कुम मिन नफ्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिल अरहाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा इज़ा बुस्सिया अहदुकुम बिल उन्सा लल्ला वजहुहु मुस्वद्दन फ़हुव कादिमुन सदक़ल्लाहुल अलीयुल अलीम क़ाल रसूलुल्लाहि ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பின்து பரகாத்துன் விழுகின்ற பொழுதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்வுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும் இன்னும் நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்களின் மீதும் இன்னும் நம் அனைவரின் மீதும் நின்றுள்ளவற்றுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ
என்பவள் சாபத்திற்குரியவள் பெண் என்பவள் சாபத்திற்குரியவள். கிறிஸ்துவர்கள் சொன்னார்களாம், பெண் என்பவள் ஷைத்தானின் நுழைவாய் என்று சில சமூகம் சொல்கிறது. வேதத்தை காதால் கேட்டால் அவள் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்கள் என்று சொன்னது சில வேதம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. பெண்களில் கல்வித்துறையில் முன்மாதிரியாக நம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். தொலபுல் இல்மி ஃபரீலத்தும் அலா குல்லி முஸ்லிமீன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைவரின் மீதும் முஸ்லிமின் கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கற்ற கல்வியை மற்றவருக்கு எத்தி வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களிலேயே முன்மாதிரியாக நம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முதன்மை சீடராக விளங்கியவர் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆன் விரிவுரை, சட்டங்கள், ஹலால் ஹராம் போன்ற அரபு இலக்கியம், அரபு கவிதைகள், வரலாறு போன்ற துறைகளில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட புலமை பெற்றவரை நான் யாரும் கண்டதில்லை என்று உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஒரு பெண் வியாபாரத்திற்கு செல்லலாம், அவள் தொழிலுக்கு சென்று அவள் பொருளாதாரத்தை திருட்டலாம் என்று அவர்களுக்கு மட்டுமே அந்த பொருளாதாரம் உரியது என்று சொல்லியது இஸ்லாம். அது மட்டுமல்ல, தன் துணையை தேர்ந்தெடுக்கும் விஷயம் உரிமையும், கணவன் சரியில்லை என்றால் அவர்களை விவாகரத்து செய்வதற்கான உரிமையும், இன்னும் அவள் விவாகரத்துக்கு பின்னால் முன்வந்தால் அவள் மறுமணம் செய்வதற்கான உரிமையும் பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கியுள்ளது. இன்னும் அவர்களுடைய தாய் தந்தையோ பெற்றோரோ கணவனோ இறந்துவிட்டால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தில் அவர்களுக்கும் உரிமை உண்டு என்று சொத்துரிமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு வழங்கியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போன்று பெண் உரிமைக்காக நிறைய விஷயங்கள் வழங்கியிருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் 3 பெண் அல்லது 2 பெண் அல்லது ஒரு பெண்ணை யார் சரியாக வளர்க்கிறாரோ அவர்களும் நானும் நாளை சொர்க்கத்தில் 2 விரல் இணைவது போல் நாளை சொர்க்கத்தில் இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் பெண் குழந்தை பிறந்தால் புதைக்கப்படும் அன்றைய காலகட்டத்திலேயே பெண் என்பவர் சுப செய்தி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெண் என்பவர் ஒரு அன்பளிப்பு என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த அளவுக்கு பெண்களை புனிதர்களாக எல்லா உரிமைகளும் பெற்றவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை சிறப்புப்படுத்தினார்கள். இவ்வளவு சிறப்பு பெற்று நம்மை பெண்களாக பிறக்க செய்த அல்லாஹ்விற்கு நம் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்தினாலும் அது போதாது. எனவே கண்ணியமானவர்களே, எந்த பெண்ணுரிமைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உயிரையே கொடுத்து போராடினார்களோ அப்படிப்பட்ட சிறந்த பெண்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் நடந்து வாழச் செய்வானாக. இன்னும் சிறந்த பெண்களாக வாழச் செய்ய அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.